Get ready to go back in time with Tamil Nostalgia. வணக்கம், இது தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலின் என்ன பாட்டு பாட இணையத்துல இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ. நான் பிரியா பார்த்தசாரதி அண்ட் நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோட சேலஞ்ச். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவை தூண்டும், ஒவ்வொரு நோட்டும் ஒரு கதையை சொல்லும். இசையோடு இணைந்து பாடலாம், கொண்டாடலாம். இது பாட்டு பாடுறவங்களுக்கான ஷோ இல்ல, பாட்டை ரசிக்கிறவங்களுக்கான ஷோ. கேள்விகள் பல ரூபத்துல இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாட்டா இருக்கும். புதுமையான புதிர்கள், அருமையான பாடல்கள், இதை போன்ற ஒரு இசை கொண்டாட்டம் வேற எங்கும் கிடைக்காது. இன்னைக்கு நம்மளோட 3 கண்டெஸ்டன்ஸ் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் நாம இன்னைக்கு பார்க்க போற தீம் வந்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்து வெளிவந்த பாடல்கள். ஸோ திஸ் இஸ் அவர் கேம் போர்ட். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே 6 கேட்டகரியில் கேள்விகள் இருக்கும். அண்ட் ஈச் கேட்டகரியில் 100, 200, 300 பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டெஸ்டன்ஸ் அவங்களுக்கு என்ன கேட்டகரியில் என்ன கேள்வி வேணுமோ அதை எடுத்து விளையாடலாம். ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த படத்துல இசையமைப்பாளர்களை கொண்டு இன்னைக்கு கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். We have பானுமதி, கலா and கற்பகம். ஹலோ வணக்கம் everybody. வணக்கம். திருமதி பானுமதி, உங்களுடைய கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். வேதா 200. வேதா இசையில வந்த பாடல்கள் 200. ஸோ இது வந்து ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ கலக்கல் பாட்டுங்கிறது 2 பாடல்களோட சரண வரிகளை நான் மிக்ஸ் பண்ணி பாடுவேன். அது ரெண்டுத்திலையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். 2 ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். அண்ட் இதுல பாஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கான பாடல்கள் இதுதான். உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சா கூட நான் பாடி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பதில சொல்லுங்க. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், தென்றல் காற்றில் தென்னங்கீற்று ஆட, முன்னும் பின்னும் முத்தம் இட்டு பாட, உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது பூமுத்து போலே தேன் முத்தம் ஒன்று போட சொன்னாள். தெரிஞ்சுதா? முதல் பாட்டு வந்து நான் மலரோடு தனியாக, அந்த பாட்டு பாடவா? அடுத்தது வந்து தென்னங்காற்றில் தென்னங்கீற்று ஆட, வானத்தாலே கால்கள் பின்ன பின்ன. எஸ், சரியான விடை. ரெண்டுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர் பிகினிங் பானுமதி. உங்களுக்கு நான் மலரோடு தனியாக இரு வல்லவர்கள் படத்துல வந்த பாட்டு, இன்னொன்னு நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன சிஐடி சங்கர்ல வந்தது. இது ரெண்டுமே வந்து ஹிந்தியில வந்த பாடலுடைய தமிழ் ஆக்கம் தான் இது. வேதா அவர்கள் நிறைய அந்த மாதிரி பாடல் போட்டிருக்காரு. தில் புகாரே ஆரே 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 எங்க பாட்டு தான் தமிழ்ல நாணத்தாலேன்னு வந்தது. அதே போல நான் மலரோடு தனியாகவும் ஹிந்தியில வந்த பாடல் தான். உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகா ஓபன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் கலா. கலா, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். என்னோடது 60s MSV 200. 60s MSV 200. ஓகே, இது வந்து முகமும் குரலும். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த பாடல்ல ஜெய்சங்கர் இருக்காரு டெஃபினட்டா. அது தவிர அவரோட இருப்பது யார் அப்படிங்கிற ஒரு க்ளூவும் உங்களுக்கு இருக்கும். அதை தவிர இதுல பாடியது யாருங்கிற க்ளூவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கான அதை பார்த்துட்டு நீங்க இந்த பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் கரெக்டா. ஓகேவா? ஸோ உங்களுக்கான க்ளூ இதுதான். முகம், ஜெய்சங்கரோட இணைந்த முகம் ராஜஸ்ரீ, குரல்கள் TMS அண்ட் சுசீலா. இது என்ன பாடல்? குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நான் இருந்தென்ன பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும். எஸ், கரெக்டான பதில். செல்வ மகள் படத்துல வந்த பாட்டு அது. அந்த படத்துல இன்னொரு பாட்டு கூட இருக்கு. பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ரொம்ப நல்ல பாடல். ரெண்டுமே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க கலா. சூப்பர். 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு.
So next question is for கற்பகம். கற்பகம், உங்களுடைய கேள்விய நீங்க செலக்ட் பண்ணலாம். Okay. None of the 60s. 300. Okay, 300. Okay, 60s MSV 300. முதல் வரி என்ன? சோ பாடல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வரியை கொடுத்திருப்பேன், பல்லவியில தான். நீங்க அந்த பாட்டோட முதல் வரியை சொல்லணும். இதுதான் உங்களுக்கான வரிகள். குடை போல் இமை விரிய, மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னதோ. என்ன பாடு? ஜில்லென்ற காற்று வந்ததோ, நில்லென்று கேட்டு கொண்டதோ, குடை போல் இமை விரிய, மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னதோ. ரொம்ப அழகா, ரொம்ப அப்படியே தித்திச்சின்னு பாடவும் பாடி காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நில் கவனி காதலி அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் ரொம்ப அழகா பாடிட்டீங்க. இது ஒரு ஸ்விம்மிங் பூல் பாடல். ரொம்ப அதனாலதான் ஜில்லுன்னு காத்தும் இருக்கு இந்த பாட்டுல. இது கரெக்டான ஆன்சர் சொன்னதுக்கு உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. வி குமார் 200 300. வி குமார் 300. ஓகே, இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்டூன் வடிவில் ஒரு க்ளூ வரும். அதை பார்த்துட்டு நீங்க இந்த பாட்டு என்னங்கிறத சொல்லணும். உங்களுக்கான க்ளூ இதோ. ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் நடித்த படம், வி குமார் இசையில வந்த பாட்டு. வி குமார்ல என்ன பாட்டு? மலர் வானே கடவுளே தெரியலையே, இருங்க வேற சொல்லலாமா? நான் இனிமே மாத்தக்கூடாது. சொல்லாதீங்க, கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்தவங்களை குழப்பி விடாதீங்க. சரி, இல்ல வேற இது எடுத்துக்கலாமா? வேற சாய்ஸ் எடுத்துக்கலாமா? அதே இல்ல உங்களுக்கு क्वेश्चन ரிவீல் ஆயிடுது. இனிமே பாஸ் பண்ண முடியாது. சரி 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 தெரியல உங்களுக்கு. டைம் ஓவர். நான் வந்து ஐ அம் பாசிங் இட் டு கலா. உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு கேள்வி சிரிப்பா, எனக்கு க்ளூவே புரியல. இது பிக்சர் பசில். இது பாட்டு என்னங்க நீங்க டிசைஃபர் பண்ண. உங்களுக்கு புரியலன்னா ஐ அம் பாசிங் இட் டு கற்பகம். உங்களுக்கு தெரியுமா? எஸ் எஸ் எஸ். நோ ஐடியா. பால், பூ, மழை. இல்ல, யாருக்குமே தெரியல. பால் பொங்கும் பருவம். இல்ல அதுவும் இல்ல. நானே இதற்கான விடையை கொடுத்துடுறேன். சின்ஸ் ஒரிஜினலி போஸ்ட் டு பானுமதி, அவங்களே என்ன ஸ்கிரீன் எடுத்துட்டு வரேன். இதற்கான விடை, இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல நிறைய பேரு. இது வந்து புன்னகையோ பூமழையோ பொங்கி வரும் தாமரையோ. இந்த பாடல் இது வந்து ஜெய்சங்கருடன் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்து பாடியிருப்பாங்க. டெல்லி டு மெட்ராஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல வந்த பாடல். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் கலா. கலா, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். என்னோடது வந்து வேதா 300. ஓகே, சோ ஹியர் இஸ் யுவர் क्वेश्चन. பிக்சர் பசில். இதுதான் உங்களுக்கான பசில். வேதா இசையில வந்த ஜெய்சங்கர் பாடல். செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது என்னை பார்த்து. 4 கில்லாடிகள். சரியான பாடல். 4 கில்லாடிகள் படத்துல வந்த ஒரு பாடல். வெரி வெல் ஐடென்டிஃபைட் கலா. 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. கரெக்டா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் கற்பகம். கற்பகம், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஓகே, 70 300. 70 MSC 300. ஓகே, இது வந்து அகைன் திஸ் இஸ் முகமும் குரலும். சோ இந்த படத்தில் இந்த பாட்டுல நடிச்சவங்க அண்ட் இந்த பாட்டை பாடினவங்க இவங்களுடைய பெயர்கள் இருக்கும். அதை வச்சு நீங்க பாட்டை சொல்லணும். சோ உங்களுக்கான முகம், அது யாருன்னு தெரியுமா? அந்த நடிகை ரோஜா ரமணியா? எஸ், ரோஜா ரமணி கூட நடித்தது. பாடலை பாடின எஸ்பிபியும் வாணி ஜெயராமும். என்ன பாட்டு இது? ஜெய்சங்கருடன் ரோஜா ரமணி நடித்த பாடல். எஸ்பிபிஎன் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்த பாடல். நோ ஐடியா. தெரியல. ஐ அம் பாசிங் இட் டு பானுமதி. கை தூக்கிட்டே இருக்காங்க. மேடையில் ஆடிடும் அந்த பாட்டா? அதுதான் சரியான விடை. எஸ்,
நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே. கரெக்ட் கரெக்ட். வண்டிக்காரன் மகன் ஐ திங்க் இந்த இந்த படத்துல ஹீரோயின் வந்து ஜெயசித்ரான்னு நினைக்கிறேன். பட் இந்த பாட்டு வந்து ரோஜா ரமணியோட அவர் பாடியிருப்பாரு. So Bhanumati steals 300 points from Karpagam. First question is for Bhanumati in round 3. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். வேதா 100. வேதா 100. ஓகே, இது வந்து ஒரு மீம். ஸோ வடிவேலு ஒரு க்ளூ கொடுப்பாரு. அதுக்காக அந்த பாடலுக்கான க்ளூ வடிவேலு மூலியமா இருக்கும். நீங்க அந்த பாட்டுக்கு அது என்ன பாட்டுன்னு சொல்லணும். நான் கேட்டதை இன்னைக்காவது கொடுப்பேன்னு நினைச்சேன், நீ என்னடா நான் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு அழுத்துக்கிறாரு. என்ன பாடல்? இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது, இந்த பார்வைக்குத்தானா பெண்ணானது, நான் கேட்டதை கொடுப்பாய் என்றாவது. எஸ், சரியான பாடல். அழகா பாடியும் காமிச்சிட்டீங்க முழுசா வார்த்தையோட. நான் கேட்டதை தருவாய் என்றாவது, அதுதான் அவர் கேட்டார். நான் கேட்டதை இன்னைக்கா தருவேன் நினைச்சேன்னு. வல்லவன் ஒருவன் படத்துல வந்த ஒரு பாடல், அழகான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க பானுமதி. 100 more points for you. இதுவும் ஹிந்தியில வந்திருக்கு. இந்த பாட்டும் பாட்டு பேர் ஞாபகம் வரல, பட் ஹிந்தியில வந்த டியூன் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கலா. கலா, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். 70s MSV 200. ஸோ 2 பாடலோட சரண வரிகளை மிக்ஸ் பண்ணி பாடுறேன். நீங்க கேட்டுட்டு 2 பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அலைகள் நீரோட்டம் அம்மன் தேரோட்டம் பருவ பெண்ணாட்டமோ, மெதுவாய் தொட்டாட மணிவாய் முத்தாட வருவாய் என் கண்மணி, சிறு அத்தானின் முத்தாரமோ இந்த அத்தானின் அச்சாரமோ, கிளிவாய் கொஞ்சாது கனிவாய் இங்கேது அறிவாய் என் கண்ணனே. என்ன பாட்டு தெரியுமா? மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு மடிமேல் உறவாடி, அது ஒண்ணு. இது வந்து அலைகள் நீரோட்டம் அம்மன் தேரோ பருவ பெண்ணாட்டமோ, தானின் முத்தாரோ தானின் அச்சாரோ, தெரியல. மறந்தே போச்சுல வந்து முடிச்சிட்டீங்க. அந்த இடத்த அதுல முடிச்சிட்டேன். மறந்தே போச்சுல. ஆமா, தெரியும். கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம். பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் முத்தாரமோக்கு அப்புறம் நீங்க வந்து தடம் போட்டு போயிட்டீங்க டியூன்ல. ஆமா, கேஆர் விஜயான்னு மாத்திரம் தெரிஞ்சதா, பாட்டு எனக்கு தெரியல. அப்படி வரும் அது. சரி, ஓகே. இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல, டசன்ட் மேட்டர். கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம் மேயர் மீனாட்சி படத்துல, மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அத்தையா மாமியா படத்துல. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் கற்பகம். கற்பகம், உங்க கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். டியர் பாப்பா 200. நிறைய பேர் மறந்து போன இசையமைப்பாளர்கள்ல இவரும் ஒருத்தர். இப்போ ரொம்ப இவரை பத்தி பேசுறது இல்லை யாரும். டிஆர் பாப்பா ஒரு அருமையான இசையமைப்பாளர். முகமும் குரலும் தான் உங்களுடைய க்ளூவா இருக்க போகுது. சோ மாற்றேன், ஈஸி தான். சோ இதுல நடித்தது ஜெயலலிதா, எஸ்பிபியுடன் இணைந்து பாடியதும் ஜெயலலிதா. ஜெய்சங்கரோட பாடல் என்ன பாட்டு? தெரிஞ்ச சாங்காச்சே. டிஆர் பாப்பா இசையில் வந்த படம், ஜெயலலிதாவுடன் இணைந்து ஜெய்சங்கர் நடித்த படம். நிறைய படம் நடிச்சிருக்காரு ஜெய்சங்கர் ஜெயலலிதா காம்பினேஷன், ஹிட் காம்பினேஷன் அந்த காலத்துல. என்ன பாட்டு இது? தெரியல. பாசிங் இட் டு பானுமதி, உங்களுக்கு தெரியுமா? வந்தாளி மகராசி. கண்களில் 1000 க்ரீம் க்ரீம் கண்ணம் 2 ஐஸ்கிரீம். இல்ல, ஜெயலலிதா பாடியிருப்பா. ஜெயலலிதா இல்ல, ஜெயலலிதா பாடி இருக்காங்க. ஆனா அது டிஎம்எஸ் ஜெயலலிதா. அண்ட் அந்த படத்துக்கு இசையும் வந்து சங்கர் கணேஷ். டிஆர் பாப்பா இசை இல்ல, அது நான் கேட்ட பாடல் அது இல்ல. கலா, உங்களுக்கு தெரியுமா? இருமாங்கனி போலிதழோரம் வைரம்.
வைரம் படத்துல வந்த பாடல். எஸ், அதுதான் டிஆர் பாப்பா இசையில எஸ்பிபியுடன் ஜெயலலிதா இணைந்து பாடியது. ரொம்ப அழகான ஒரு பாடல். ரொம்ப நல்ல பாட்டு. கண்மணி ராஜா பொங்குது நாணம் பார்த்தது போதும் காளைக்கு அதர்ஸ்ல பாக்குறேன் 200. அதர்ஸ் 200. ஓகே ஓகே. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அதாவது பாட்டுக்கான வரிகளுக்கு நான் ஒரு பொழிப்புரை கொடுத்திருப்பேன், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாடலை ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இதுதான் உங்களுக்கு பாடல். நீ இருக்கும் இடம் நினைவுகள் நிறைந்த என் மனம், இரண்டும் இருப்பது ஓரிடமே, நீ நாள் நதியின் கரையில் நான் காத்திருப்பதும் ஓர் சுகமே. நீ நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பே நதிக்கரையில், நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே. சரியான பாடல். மன்னிப்பு படத்துல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்களோட இசையில வந்த பாடல் நீ எங்கே நினைவுகள் அங்கே. இந்த பாட்டுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பாட்டு இந்த படத்துல 3 தடவை வரும், வேற வேற டியூன்ல வரும். சோ அதுதான் இந்த பாடலுக்கான ஒரு விசேஷம். ஆனா இந்த பாட்டு வந்து டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல அவர் பாடிய பாடல். சோ கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க பானுமதி. 200 points for you for that. Next question is for கலா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அதர்ஸ் 300. உங்களுக்கானது ஒரு பிக்சர் பசில். சோ பிக்சரை பார்த்து பாட்டை கண்டுபிடிக்கவும். மேகம் மேகம் பக்கத்துல வாய் முடிந்து. இது என்ன திருக்குறளா புக்கா அது? ஆமா திருக்குறள். ஆமா திருக்குறள். மேகம் திருக்குறள் பார்த்தோம்னே உங்களுக்கு பாட்டு தெரியணும். திருக்குறள் மேகத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது என்ன? அது என்னன்னே புரியலையே. பனி, ஸ்னோ. அது பனி. பனிமலரோ? இல்ல இல்ல. நான் வந்து பாசிங் இட் டு கற்பகம். கற்பகம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. பானுமதி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. பனிமலை மேகங்கள் பொழிகின்ற குளிரினில் திருக்குறள் படிக்கட்டுமா, கண்ணே புது குரல் கொடுக்கட்டுமா. சூப்பர். எஸ், சரியான பாடல். பனிமழை மேகங்கள் பொழிகின்ற குளிரின் திருக்குறள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற படத்துல ஜெய்சங்கரும் ஜெயசித்ராவும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. விஜயபாஸ்கர் அவர்கள் இசையில வந்த ஒரு அழகான பாடல். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் கற்பகம். நீங்க உங்க கேள்வி எடுத்து. அதர்ஸ் 100. இட்ஸ் a meme. சோ நம்ம வடிவேலு வருகிறார் உங்களுக்கு க்ளூ கொடுக்கிறதுக்கு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லூசாயா நீ? கண்ணால பாக்குறதுக்கு பேர் தான் காட்சின்னு தெரியாதா உனக்கு? இதுல அடுத்தவன் கண்ணு உண்மை சொல்லணும்னு வேற நம்புற. ஐயோ ஐயோ. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே நீ சொல்லும் சாட்சியா. ஏதோ வரும். உண்மை சொல்லும் சாட்சியா. உண்மை சொல்லும் சாட்சியா. சரியான பாடல். பட்டணத்தில் பூதம் படத்துல இசையில வந்த படம். பட்டணத்துக்கு ரொம்ப அழகான பாடல்கள் அதுல வர. இதுவும் ஒரு நீச்சல் குள பாடல் தான். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க கற்பகம். சோ 100 points for you there. நிறைய நீச்சல் குள பாடல் நடிச்சிருக்காரோ ஜெய்சங்கர். 70s வந்த எம்எஸ்வி. 70s வந்த எம்எஸ்வி. 100 points தான் மீதம் இருக்கு. ஸோ அந்த எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. முதல் வரி என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஸோ உங்களுக்கான ஒரு வரிகள் வரும், அதை பார்த்துட்டு நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். மகாராணி மங்கை எனக்காக வந்தாள், மலரோடு மலராக நின்றாள். என்ன பாடல்? அது வேதா? அது இல்ல. இல்ல அது இல்ல. மகாராணி மங்கை எனக்காக வந்தாள், மலரோடு 70கள்ல வந்த எம்எஸ்வி இசையில வந்த பாடல். ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எஸ்வி இசையில வந்த பாடல். மலரோடு மலராக இல்ல. ஐயோ நல்லா டைம் ஆயிடுத்து பானுமதி. ஐ எம் பாசிங் இட். கலா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. தெரியாதா? இல்லைனா கற்பகம் உங்களுக்கு?
இந்த லைனா கரெக்டா வருது. மகராணி மங்கை எனக்காக வந்தாள், மலரோடு மலராக நின்றாள். அது வருது. ஃபர்ஸ்ட் லைன் தெரியல. ஐயோ, அப்போ பாயிண்ட் கொடுக்க முடியாதே. அதுதான் வரமாட்டேங்கிறது. இல்ல, நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வளமான பூமி சுகமான கலைகள் காதலது விளையாடும் நிலைகள். கரெக்ட். ஒரே வானம் ஒரே பூமி படத்துல வந்த பாட்டு யேசுதாஸ் அவர்கள் குரல்ல. இதுல வந்து ஜெய்சங்கர் பாடுவார். கூட வந்து ஒரு நடிகை இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க யாரு ஞாபகம் இருக்கா? சீமா. எஸ், சீமா. இந்த படத்துல கேஆர் விஜயா ஹீரோயின்னாலும் இந்த பாட்டுல ஆடுறது சீமா. கரெக்டா சொல்லிட்டீங்க பானுமதி. பாட்டை தான் நான் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அடுத்த கேள்வி யாருக்கு? இப்போ அடுத்த கேள்வி இஸ் ஃபார் கலா இல்லையா? நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். MSV 60. ஓகே, 60 MSV 100. உங்களுக்கான கேள்வி வந்து இது ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து சோ பாடல் வரிக்கான பொழிப்புரையை நான் கொடுக்குறேன். நீங்க பாட்டை கண்டுபிடிங்க. மன்னவனுக்கு மான்விழி மேல் காதல், அதை சொல்லிட வரைந்தான் ஒரு மடல். அவனோ தன் காதலை கவிதையாக்கினான், அவளோ தன் விழிகளையே கடிதமாக்கினாள். பாட்டுல இருக்க அத்தனை வார்த்தையும் நான் எழுதியிருக்கேன் இதுல. நீங்க இதுல இருந்து அந்த கரெக்டான வேர்ட்ஸ் பாடல் வந்துரும் உங்களுக்கு. தெரியல. நான் கற்பகம் பாஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா கற்பகம்? அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே. சரியான விடை. கலா, ஐயோ ஊக்கமே இருக்கா இப்போ? இல்ல, அது ஸ்ட்ரைக்கே ஆகல தெரியுமோ? எஸ், அன்புள்ள மான்விழியே ஃப்ரம் குழந்தையும் தெய்வமும். இது வந்து பாயிண்ட் கோ டு கற்பகம். ஆக்சுவலி ஜெய்சங்கருக்கு வந்து ஒரு பெரிய பேனர் படம், பெரிய வெற்றி படம் இது அவருடைய ஏர்லி டேஸ் கரியர்ல. ஸோ அதுதான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கற்பகம். உங்களை நீங்க கேள்வி எடுக்கலாம். வி குமார் 200. பி குமார் 200. கலக்கல் பாட்டு. நீல கண்கள் தாமரை போல் சிவப்பதை போது, பனிமலர் கூட்டம் பழங்களின் தோட்டம், சந்தித்தால் தித்திக்கும் தேனானது, மங்கையின் மடியிலே புரளும் போது, கன்னியர் எல்லாம் செண்டாகலாம், ஆயிரம் பொய் சொன்னால் காரியமாகும், காளையர் எல்லாம் வண்டாகலாம். நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே. அது இன்னொன்னு வந்து இன்னொரு பாட்டு என்னது? நீலக்கண்கள் காரியமாகும். புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டீங்க. இதுக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப் தான். இதை நான் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. புலவர் 1000 போய் ஜெய்சங்கரும் வாணிஸ்ரீயும். நல்ல நாள் பார்க்குவோம் அகைன் ஜெய்சங்கர், ஜெயலலிதா, பொம்மலாட்டம் படம். பாடல்கள் ரெண்டுமே பியூட்டிஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணீங்க கற்பகம். சோ ஃபுல் 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ ஃபார் தட். வி குமார் 100. இட் இஸ் அ மீம் அகைன். உங்களுக்கு வந்து வடிவேலு வழியாக குழு வரப்போகிறது. நான் 100க்கு 100 மார்க் வாங்க போறேன். வடிவேலு சொல்றாரு, கிழிப்ப டெய்லி ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடுற உருப்படுற வழியா இது அப்படிங்கிறார். என்ன பாடு? 100க்கு 100 மார்க் வாங்க போறேன், கிழிப்ப டெய்லி ஒரு பொண்ணோட. நல்லா இருக்கு. நல்லா இருக்கேவா? இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு தெரியல. ஐ எம் பாசிங் இட் டு கலா. உங்களுக்கு தெரியுமா?
நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை பொங்கும் விழி பழமை வாங்கும் வரும் எண்ணம் வாங்கினேன். 100க்கு 100. 100க்கு 100 அந்த படத்துல அவர் வந்து பெண்களோட டான்ஸ் ஆடுற பாடல் தான் இது. நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் 100க்கு 100 படம். கே பாலகிருஷ்ணர் டைரக்ஷன்ல வந்த படம், பெரிய அளவுக்கு வெற்றி தேடி கொடுத்த படம் இது ஜெய்சங்கருக்கு, கேபிக்கும், பி குமாருக்கும். ஸோ எஸ், அதுதான் சரியான விடை. கலா, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலா, இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். டிஆர் பாப்பா 300. டிஆர் பாப்பா 300. ஸோ இது வந்து முதல் வரி என்ன? பாடலுக்கான வரி இது. கன்னி இவள் புதுமுகம், கண்களுக்கும் கனவில் நின்ற திருமுகம், கன்னிவள் புதுமுகம், கண்களுக்கும் நெஞ்சினுக்கும் அறிமுகம். டீச்சர் அம்மா படத்துல வந்த பாடல் ரொம்ப அழகா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அப்படியே டகால் நடிச்சிட்டீங்க. டிஆர் பாப்பா அவர்கள் இசையில வந்த படம். ஜெய்சங்கருடன் இந்த பாட்டுல இருக்கிறது வாணிஸ்ரீன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அதுதான் இந்த சரியான பாடல். டிஎம்எஸ் குரல்ல வந்த பாட்டு. மேக்சிமம் டிஎம்எஸ் தான் பாடியிருக்காரு இல்லையா ஜெய்சங்கருக்கு. இதுவும் அவர் குரல்ல ஒலித்த பாடல் தான். ஓகே, கடைசி கேள்வி இஸ் ஃபார் கற்பகம். கற்பகம், உங்களுக்கான கேள்வி. டிஆர் பாப்பா இசையில வந்த ஒரு பாடலுக்கான பிக்சர் பசில் இதோ. ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க பார்க்கலாம். தெரியலையா? ரொம்ப ஈஸி, இது சொல்லி ஆகணும், இத மிஸ் பண்ணக்கூடாது யாரும். இல்ல, ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு பானுமதி. உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? இதய உறவுக்கு காரணம் பெண்களடா. முதல்ல என்ன பாருங்க, அப்பதான் நான் பாயிண்ட் கொடுப்பேன். உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா. அவங்க பாடுறாங்க, நீங்க குடுக்குறீங்க. நான் யாருக்கு பாயிண்ட் கொடுக்கறது? நான் யாருக்கும் எனக்கு வேண்டாம். இல்ல உங்களுக்கு தான். சரி, கரெக்டான பதில் அதுதான். ஓகே, நான் பானுமதிக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கு உறவு காரணம் பெண்களடா. இது வந்து ஜெய்சங்கருடைய முதல் படம், இரவும் பகலும். படத்துல வந்து பாடல் டிஆர் பாப்பா இசை. ஏமா முடிச்சிட்டோம், பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். பானுமதி 1200 முதல் தடவை வந்து அமோகமா வின் பண்ணிட்டீங்க பானுமதி. சூப்பர். கலா 700 and 700 எல்லாருமே ரொம்ப அருமையா விளையாடினீங்க.